ஹலோ மக்களே, வணக்கம். குட் மார்னிங். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோங்க. இருந்தாலுமே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு துளசி செடிகள் நல்ல குடை மாதிரி இருக்கணும், நல்ல அழகாக குட்டி ஒரு மரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த விதைகளை வளர விடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த செடி ரொம்ப நாள் லைஃப் நமக்கு கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த துளசியை பொறுத்தளவில் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக வளர்க்குறத விடவும் இதை நம்ம உபயோகப்படுத்தணும். ஸோ அது பறித்து கஷாயம் போடுறதோ, இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா நம்ம ஹேர் பேக்கு, ஸ்கின் கேரு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்கு இந்த துளசி சாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ பறிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த செடி நமக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். அதே மாதிரி எப்போவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம